ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே தனியார் பேருந்து சாலையின் வளைவில் திரும்பிய போது அந்த சாலையில் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதி வாகன ஓட்டி தூக்கி வீசப்பட்ட பேருந்தின் அதிர்ச்சி சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அதனை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அருளரசன் இணைப்பில் இருக்கிறார். அருளரசன், வணக்கம். இந்த ஆக்சிடென்ட் எப்போ நடந்துச்சு? ஆக்சிடென்ட்ல தூக்கி வீசப்பட்ட நபர் யாரு? அவர் இப்போ எப்படி இருக்காரு? முழு விவரம் என்ன? நிச்சயமாக கணிப்பு. ஆற்காடு அருகே தனியார் பேருந்து சாலையின் நடுவே திரும்பிய போது இருசக்கர வாகனத்தின் மோதி விபத்தை ஏற்படுத்தும் பதபதைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியிலிருந்து வேலூர் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து ஒன்று வேல்விசாரம் அப்துல் ஹக்கீம் கல்லூரி அருகே சென்று கொண்டிருந்த போது சாலையின் சென்டர் மீடியா காங்கிரீட் தடுப்பு சுவரில் திரும்பிய போது எதிர்பாராதமாக அவ்வழியாக அடுத்த சாலையில் வந்த இருசக்கர வாகனம் மீது மோதி சாலையில் தூக்கி வீசப்பட்டு வாலிபர் பலத்த காயமடைந்த அவரை உடனடியாக அங்கிருந்தவர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவத்திற்கு விரைந்து வந்த ஆற்காடு நகர போலீசார் விபத்துக்குள்ளான இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்ததோடு வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் பதபதைக்க வைக்கும் இந்த விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் விபத்தில் காயமடைந்த நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் இது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி அருளரசன்.